என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 22வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். இன்றைக்கு பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, எனக்கு அவர் சகோதரன் மாதிரி, எனக்கு அவங்க சகோதரி மாதிரி என்று சொல்லித்தான் பல காரியங்கள் முதலில் துவங்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எதிர்ப்பால் இனத்தவர்களிடத்தில் அவர்கள் நட்பு பாராட்டுவதாக சொல்வார்கள். எனக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, மற்றபடி எங்களுக்குள்ள வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் நாட்கள் போக 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 அது என்னவாய் மாறும்? கொடிதான பாவங்களுக்கு நேராக அவர்களை நடத்துவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. கள்ள தொடர்புகளுக்கும் காம விகாரங்களுக்கும் நேராகவும் அந்த காரியங்கள் நடத்துவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அது காரணம் என்ன? ஊக்கமான அன்புதானே கூறினார்கள். அது எப்படி இப்படி மாறினது என்று சொல்லி நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஊக்கமான அன்பு கூறுவதற்கு முன்பாக இருதயம் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? சுத்த இருதயம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இருதயத்தில் காம இச்சைகளும் பலதரப்பட்ட இச்சைகளும் மறைந்திருக்க ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஊக்கமான அன்பு கூறிக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் கொடிதான மாமிச இச்சைகளுக்கு நேராய் தான் நடத்தும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இருதயம் சுத்தமடையட்டும். அந்த இருதயத்திலிருந்து, சுத்த இருதயத்திலிருந்து நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூற வேண்டும். அந்த அன்புதான் கிறிஸ்து இயேசு நம்மீது காட்டின அந்த தெய்வீக அன்பை போல வளர்ந்து வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த அன்பு மாயமற்ற அன்பாய் காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு ஒரு இடைபடுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் எதிர்ப்பால் இனத்தவர்களிடத்தில் நீ எப்படி பழகுகிறாய், எப்படிப்பட்ட மனநிலையில் அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறாய் என்பதை நிதானித்துப்பார். அதில் காம விகாரங்கள் வெளிப்படும் என்று சொன்னால் உன் இருதயத்தை தேவ சமூகத்திலே சுத்தப்படத்தக்கதாய் உன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.